2026 வந்து இதோட 3 நாள் ஆகுது. ஸோ, ஏதோ ஒரு ரெசல்யூஷன்லாம் நீங்க 1ஆம் தேதியிலேருந்து பண்ணணும்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா, அத நீங்க இப்போ வரையும் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இல்ல இது வந்துட்டு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கைவிட்டு கூட இருக்கலாம். அது எக்ஸர்சைஸா இருக்கலாம், இல்லன்னா வந்துட்டு டயட்டா இருக்கலாம், சுகர் கட் பண்றதா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா, உங்களால ஈஸியா பண்ண முடிஞ்ச ஒரு விஷயத்த நீங்க இன்னிலேருந்து பண்ணினா உங்களுக்கு நல்லது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, எப்படி இருக்கும்? சிம்பிள் தான். இது நாள் வரையும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க, ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க. அதே தானே? ஸோ, அத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண வேணாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க பண்ணுங்க. ஒரே ஒரு சேனல்ல ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் பாருங்க. நம்ம சேனல்ல. நான் ஏன் சேனல் அப்படிங்கிறதுக்காக நான் இத ரெக்கமெண்ட் பண்ணல. நான் ஏன் இந்த சேனல ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன் அப்படின்னா, நீங்க மத்த ஷார்ட்ஸ் என்டர்டெயின்மென்ட்டா நீங்க வந்துட்டு பார்க்கறது எல்லாமே வந்துட்டு உங்களோட டைம கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்க மைண்ட வந்துட்டு ராட் பண்ணக்கூடிய விஷயம். மைண்ட் ராட்ல நீங்க போய் சிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா, நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயம். கம்ப்ளீட்டா உங்க மைண்ட ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். உங்க மைண்ட் செட்ட ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஸோ, அதனால நீங்க உங்க ரெசல்யூஷன கீப் அப் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றத விட்டுட்டு, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி வந்துட்டு பப்ளிஷ் ஆகுற வீடியோஸ ஒரு நாள் விடாம பாருங்க. இத ரெசல்யூஷனா எடுத்துக்கோங்க. இது உங்கள அடுத்த ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கைய மாத்தியிருக்கும். அது மணியா இருக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலா இருக்கலாம். லைஃப் ஸ்டைல் நான் மென்ஷன் பண்றது ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்துட்டு கோட் சூட் போட்டு இறங்குறது கிடையாது. ஆக்சுவலா நீங்களா இருக்கிறத பத்தி நான் சொல்றேன். ஒரு மீனு இப்ப நெறைய நீங்க பிசினஸ்மேன பாருங்க. ஏன் நிம்மதி இல்லாம இருக்காங்கன்னு நெனைக்கிறீங்க? மீனு கோவப்பட்டு மரம் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக மரம் ஏறிட்டு, மேல போய் ஆக்ஸிஜன் கிடைக்காம திண்டாடிட்டு இருந்ததாம். அதோட ஸ்ட்ரென்த் நீஞ்சிருது. அத விட்டுட்டு ஏன் வந்து குரங்க பார்த்துட்டு மரம் ஏறுது? அதுதான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, நீங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுங்க. செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணிட்டு, நம்மளோட வீடியோஸ தொடர்ந்து பாருங்க. அது உங்க லைஃப் ஸ்டைலே மாத்தும். கண்டிப்பா உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்மும் ஆகும்.